உறுப்பினர் திரு அபிஷேக் அவர்கள். ஆழிசூழ் உலகினிலே தமிழன் ஆளுகை மீண்டும் தொடர்ந்திடவே ஊழிக்கால தமிழன் வீரம் உயிர்த்தெழும் காலம் இதுவே. கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் தமிழர்களின் பொற்காலம் மீண்டும் மலர நம்முடைய பழம்பெரும் வாய்ந்த வீரம் உயிர்த்தெழும் காலம் கனித்துள்ளது என்பதுதான் இந்த சங்கப்பாடலின் பொருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் என்னுடைய முதல் பேச்சான கன்னி பேச்சை பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், மக்களின் முதல்வர் எங்கள் தளபதி அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும், தளபதியின் பொற்கால ஆட்சியில் எனக்கு மக்கள் பணியாற்ற வாய்ப்பளித்த என் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த போலூர் தொகுதி மக்களுக்கும், நான் சார்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. கடந்த 16 முறை சட்டமன்றத்தில் இல்லாத தனிச்சிறப்பு இந்த 17வது சட்டமன்றத்தில் இருக்கிறது. இந்த சட்டமன்றம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்தி இருக்கின்ற சட்டமன்றம். இந்த சட்டமன்றம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழக பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கி இருக்கின்ற சட்டமன்றம். மாடல் மாடல் என்று விளம்பர மாடல் ஆட்சி நடத்தியவர்களை அகற்றி உண்மையான ஓஜி சமூக நீதி மாடல், அதாவது உண்மையான ஓஜி சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ மாடலை நடத்தி காட்டிக் கொண்டிருக்க மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான சட்டமன்றம். இந்த 17வது சட்டமன்றத்தில் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரையை ஆட்சி அதிகார நடைமுறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் உறுதிப்படுத்தியுள்ள சட்டமன்றம். முக்கியமாக இந்த சட்டமன்றம் நாங்களே ஆட்சியாளர்கள், நாங்களே எஜமானர்கள் என்ற பழைய மாடலின் தோரணையை மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சர்க்கார் தகர்த்திருக்கின்ற சட்டமன்றம். அது மட்டுமா, எள்ளி நகையாடிய கூட்டத்தை கிள்ளி எறிந்து அதிகாரத்தில் அதிகாரம் கொண்டவர்களை விரட்டி அடித்து மக்கள் விரும்பும் முதல்வரின் தலைமையிலான சட்டமன்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆட்சி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி என்பதை தினம் தினம் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் காலை எழுந்தவுடன் அமைச்சர்கள் எந்தெந்த பஞ்சாயத்தை இழுத்து வருவார்கள் என்று புலம்பியவர்கள் மத்தியில் காலை 9 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வந்து மக்கள் பணி செய்யும் அமைச்சர்களை உருவாக்கிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இன்று மாபெரும் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் தன்னெழுச்சியால் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் நமது தளபதி அவர்கள். எதிர்கட்சியினரோ அவர்களின் தூண்டுதலில் ஜென்சி கூட்டம் நடத்தலாம், ஆனால் என்னை போன்ற ஒரு ஜென்சி இளைஞரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க முடியுமா என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை சாத்தியப்படுத்தி காட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கற்பி ஒன்று சேர் அரசியல் பழகு, அதன் வழி தளபதி எங்கள் அனைவருக்கும் அரசியல் கற்பித்தார். மக்களையும் எங்களையும் ஒன்று சேர்த்தார். இப்போது மக்கள் ஆட்சியில் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஓஜி சமூக நீதி மாடல். இதற்கு பெயர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் மாடல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். உறுப்பினருடைய உயரத்திற்கு ஏற்ப அவங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த ஒலிபெருக்கியை நீட்டித்து தர வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்டிருக்கிறேன். நான் 2 நாளைக்குள்ளாக அதெல்லாம் சரிப்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-2027 ஆண்டிற்கான தமிழக திருத்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். நீண்ட வருடங்களாக மக்களுக்கான வெளிப்படையான திட்டங்கள் வருமா என்று காத்திருந்த தமிழக மக்களுக்கு இந்த பட்ஜெட் தாகம் தணிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் கடந்த சனிக்கிழமை என் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் சென்றிருந்தேன். அப்போது ஒரு முதியவர் என்னை ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு முதியவர் என் கையை பிடித்து கொண்டு, அவரை நீ என் பேர மாதிரி இருக்கையா,
நான் என் வாழ்காலத்தில் நான் நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பார்க்குற முதலமைச்சர் எனக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னையா பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் காசே வாங்க மாட்டாங்கயா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கியா, எனக்கு இப்போ தான் வாழணுன்னே ஆசை வருது அப்படின்னு சொன்னார். இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும் விரும்பினேன். இப்போது எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்கு என்று கண்ணீர் மல்க அவர் என்கிடம் கூறினார். அடிநாக்கில் நஞ்சையும் நுனிநாக்கில் விஷத்தையும் வைத்துக்கொண்டு மாற்றம் எங்கே என்னும் பேசும் எதிர்க்கட்சியினருக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த முதியவர் வாழ ஆசைப்பட்டார் அல்லவா, அதுதான் மாற்றம். தளபதியால் ஏற்பட்ட மாற்றம். ஆஸ்தினா இந்த பட்ஜெட்டில் கல்வி, தொழில் வளம், விவசாயம், பெண்கள் மேம்பாட்டு, இளைஞர்கள் நலம் என எண்ணற்ற வெற்றி திட்டங்களை கொண்டுள்ளது நமது தளபதி தலைமையிலான அரசு. நேரத்தின் அருமை கருதி அதில் சிலவற்றை மட்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பள்ளிக்கூடங்களில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய திறன்மிக்க மாணவர்களுக்காக பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளி திட்டம், அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம், அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஏஐ மற்றும் எம்எல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷினரிஸ் லேர்னிங் என்கின்ற புதிய பாடப்பிரிவுகள், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உறுதிப்படுத்துவதற்காக வெற்றி திறன் பயிற்சி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் உலக அளவில் சாதனைகள் பெற்றிட 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள் கல்வியில் மேம்பட நம்பிக்கை இல்லம். பல கோடி பெண்களின் அண்ணனாக தம்பியாக இருக்கும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தன் தங்கைகள் அக்கா குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அதேபோல் வேளாண் பட்ஜெட்டில் 15 கோடி ரூபாய் செலவில் வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி, 4.6 கோடி ரூபாய் செலவில் 5 வேளாண் பொறியியல் கல்லூரி பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கு அதில் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் பயிற்சி மையத்தை போலூர் தொகுதியில் அளித்திட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக போலூர் தொகுதியில் கரும்பு விவசாயம் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் கரும்பு விவசாயத்தையும் கரும்பு விவசாயிகளையும் கண்டு கொள்ளாமல் விட்டது விளைவு தனியார் தரணி சர்க்கரை ஆலை. கோடிக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் பணம் நிலுவையில் இருக்கிறது. இந்த கரும்பு விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டத்திற்கு வேளாண் பட்ஜெட்டில் 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ஏக்கருக்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை, இலவச மின்சார திட்டத்திற்கு 7432 கோடி நிதி ஒதுக்கீடு, வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டம் என விவசாயிகளுக்கான திட்டங்களை தீட்டி தளபதி அடுத்த பிறவியில்தான் ஒரு விவசாயிக்கு பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்படி விவசாயிகளுக்கு சிறப்பான பட்ஜெட்டை கொடுத்து ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் மகனாக பிறந்தார் என்றாலும் மிகையல்ல. கடந்த நாட்களில் பட்ஜெட் குறித்தான விவாதத்தின் போது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகளுக்காக உழைத்ததாக கூறி வானத்தை வளைத்தோம், மின்னலை வீங்கினோம் என்றெல்லாம் பாட்டு பாடினார். கடந்த ஆட்சியின் முடிவில் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கள், அவங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் பேசுவதை விட கண்ணியமாகவும் கண்ணி பேச்சு பேசிட்டு இருக்கான்னு தெரிவிச்சுக்கிறேன். சொல்லியாச்சு. நீங்கள் ஒரு 4 நிமிடம் தான் பேசுவதாக சொன்னீர்கள். 11 நிமிடம் ஆகிவிட்டது. முடிங்க. கடந்த ஆட்சியின் முடிவில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட 11,553 விவசாயிகளிடம் NCCF நிறுவனம் மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. 239 கோடியே 27,82,091 ரூபாய் 3 மாதங்களுக்கு மேலாக நிலுவையில் இருந்தது. இதற்கு கடந்த திமுக ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் போலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் விவசாயிகளின் ஜீவாதார பிரச்சனை என்பதால் மாவட்டம் முழுவதும் விவசாயிகளை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். உடனடியாக உணவுத்துறை மற்றும் வேளாண் துறை அமைச்சருக்கு ஆணையிட்டு 15 நாட்களில் விவசாயிகளின் 239.27 கோடி ரூபாய் பணத்தை ஒன்றிய அரசிடம் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்று தந்தார் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த அரசு விவசாயிகளுக்கான அரசு, நம் முதலமைச்சர் விவசாயிகளுக்கானவர், இதன் மூலம் நிறுவனமாகியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது போரூர் சட்டமன்ற தொகுதி விவசாய பூமி. விவசாயத்தை மட்டும் நம்பி ஏராளமான விவசாயிகள் உள்ளனர். இந்த விவசாயிகளை குளிர்விக்க விதமாக கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய், சர்க்கரை ஆலையில் பதிவு செய்த கரும்புகளுக்கு 1 டன் 709 ரூபாய் 50 காசுகள், சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு 1 டன்னுக்கு 3290 ரூபாய் 50 காசுகள், சன்றக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய், பொதுரக நெல் குவிண்டாலுக்கு 159 ரூபாய் ஊக்கத்தொகையாக அதிகரித்துள்ளார். இதை எனது போலூர் தொகுதி விவசாயியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலமைச்சருக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது தொகுதி பிரச்சனை நிறைய மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது. கடந்த 50 வருடமாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் போலூர் தொகுதியை முன்னேற்றவே இல்லை. மாறாக தங்களின் செல்வங்களையும் செல்வாக்கையும் தான் முன்னேற்றி இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றால் போலூர் தொகுதி மக்களும் நான் தான் பார்த்த போலூர் தொகுதி மக்களும் நான் தான் ஆதாரம். நிறைய கோரிக்கை இருக்கு, அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். அது அவை குறிப்பில் ஏற்று லாஸ்ட் முடிச்சிருந்தேன், பதிவு செய்து கொடுக்குறோம். நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கியூபாவின் புரட்சி சேகுவாரால் நிகழ்ந்தது, ரஷ்யாவின் புரட்சி லெனினால் ஏற்பட்டது, சீன புரட்சி மாவோவால் நிகழ்ந்தது என வரலாற்று குறிப்புகள் படித்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தின் உண்மையான சமூக நீதியின் புரட்சி 2026 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் நாம் வாழும் காலத்தில் நிகழ்ந்திருக்கிறது. இதை விட என்ன வேண்டும்? இதுதான் மாற்றமா என்று கதறுவோர் கதறட்டும். இதுதான் மாற்றம், தலைமையிலான மாற்றம். இனியும் மாற்றுவோம். அண்ணாமலையார் அருளால் மாற்றிக்கொண்டே இருப்போம். சிலந்திகளை போல் கூடு கட்ட விரும்பினால் இலைகளில் நூல் எடுப்போம், கிளைகளில் வீடெடுப்போம். எங்கள் கூடுகளை கலைக்க விரும்பும் கூட்டத்தாரின் கூரையை பிரிக்க விரும்பினால் சுடராய் நிமிர்ந்திடுவோம், சூழ்ச்சியை எரித்திடுவோம் என்று கூறிக்கொண்டு, இது பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஆட்சி, இது ஊழல் பேரொழிகளை ஒழிக்கும் ஆட்சி, இது தமிழக மக்களை தலை நிமிர வைக்கும் ஆட்சி. ஏனென்றால் இது தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் மாடல் ஆட்சி. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்.